ஹே ஹாய் கைஸ். ஸோ நம்ம லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலி போடுறதுக்காண்டி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து வேலி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஆளுங்க வந்திருந்தாங்க. அவங்களும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றின விலாக் தான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக வந்து 9 ஏக்கர் வாங்கியிருந்தோம். அதில் வந்து 7.5 ஏக்கர் வேலி போட்டுட்டு முன்னாடி இருக்கிற 1.5 ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருவோம், கல் மட்டும் ஊனிட்டு அளவு கல் மட்டும் ஊனி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த 7.5 ஏக்கரை ரீச் ஆகிறதுக்கு வந்து ரோடு போட வேண்டியிருந்தது. ஸோ அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக வந்து கிராவல் அடிக்கணும், இல்லை வந்து சரள மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க, எஸ்டிமேஷன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காசு கொடுத்து ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் ரோடு போடுறதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த 10க்கு 10 அப்படிங்கிற மாதிரி ஒரு சைஸில் ஒரு குழி தோண்டணும். ஸோ தோண்டிட்டு மேலே இருந்த அந்த பிளாக் சாயில் எல்லாமே வந்து எடுத்து வெளியே தூர்வாரி போட்டுட்டு அதுக்கு கீழே வந்த சரள மண் வெள்ளை மண் இருக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா ரோடு மாதிரி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேலையில் கல் ஊன்றது தான் வந்து அவங்க முதல் வேலை. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து குழி பறித்தாங்க. ஸோ நம்ம வாங்கின கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 7 அடி கல். அதில் வந்து 2 அடி வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்கு உள்ளேயும் 5 அடி வந்து நிலத்துக்கு மேலேயும் இருக்கும். ஸோ வேலியும் பார்த்திங்கன்னா 5 அடி வேலி அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டிருந்தாங்க. ஸோ 2 அடி அப்படிங்கிறது அந்த குழி வந்து எப்படி எடுத்தாங்கன்னா, முந்தி வந்து நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது ஸோ மேனுவலாக வந்து ஆளுங்க வச்சு தோன்றுறது, இல்லை ஒரு சின்ன மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஷின் வச்சு குழி பறிச்சிட்ருப்பாங்க 2 ஆளுங்க வச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிஸ்டம் எங்களுக்கு வந்து ஆளுங்க வந்து அப்படி பண்ணலை. ஸோ ஒரு டிராக்டர் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த டிராக்டருக்கு பின்னாடி வந்து ஒரு ட்ரில் பிட் மாதிரி இணைச்சிருந்தாங்க. ஸோ அதிலேருந்து ஒரு 2 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது லைட்டாக அப்படி பஞ்ச் பண்ணுற மாதிரி சின்ன பஞ்ச் ஹோல் மாதிரி அங்கங்கே ஓட்ட போட்டு டக்கு டக்குன்னு கிளம்பிடுச்சு. இப்போ ஆள் வச்சு குழி பறிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா 2 அடிக்கு நல்ல பள்ளமான குழியாக பறிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரோடு தான் நான் சொன்ன ரோடு, முதல்ல நான் சொன்னேன் இல்லையா அந்த ரோடு. இந்த அளவுக்கல் வந்து நம்ம சர்வேர் ஊன்ன அளவுக்கல். ஸோ சர்வேர் ஊன்ன அளவுக்கல்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் வந்து ஒரு 3/4 அடி நம்ம உள்ளே தள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போர் ஊனியிருக்கோம். நம்ம கல்லை வந்து ஊனியிருக்கோம். அங்கேருந்து அந்த ரோடு நல்லா தெரியுதுங்களா? ஸோ அது வந்து நேராக பார்த்திங்கன்னா அந்த 7.5 ஏக்கர் லேண்டில் வந்து இணைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ அவங்க கல் ஊன்னது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கல் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி கல் நாங்கள் ஊனி முடிச்சுட்டு நல்லா டெம்பராக இழுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து மீதி கல் ஊன்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், கல் நட்டுருந்தாங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் கலவைக்காண்டி மண் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. நட்டின கல்லில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மண் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நட்டின கல் எல்லாமே வந்து புதுக்கோட்டை சைட்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா வெள்ளைக்கல், சிவப்பு கல்லுன்னு 2 கல் இருக்காமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கல். நான் ஏன் வந்து சிவப்பு கல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, வெள்ளைக்கல் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது தம்பி, 2வது ஒரு ஷேப்பாகவும் இருக்காது. சிவப்பு கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பில் இருக்கும், நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அவ்வளோ ஈஸியாக உடையாது அப்படின்னாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவப்பு கல் எடுத்துட்டோம். எல்லா கல்லுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கல் அப்படின்னு சொல்லியிருந்தார் எடுத்துகிட்டு வந்தவர். ஏன்னா நானே வந்து பர்சனலாக அளந்து பார்த்தேன். எல்லா கல்லுமே வந்து சாதாரணமாக நொடிச்சு போய் ரொம்ப நோஞ்சா மாதிரி இல்லாமல் இது ரொம்ப கனமான கல்லாக இருந்தது. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு கல்லுமே பார்த்திங்கன்னா 3/4 ஜான் அளவுக்கு இருந்தது. நல்லா தண்டியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டுமே ஒன்று போல் இருந்தது. அந்த பக்கம் கம்மியாகவும் இந்த பக்கம் ஜாஸ்தி அப்படி எதுவும் இல்லாமல். ஸோ ஊனும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போல் ஊனியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், கல் ஊனி ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணாங்க. ட்ரில் பண்ணிவிட்டு அந்த கல்லோட சைஸை பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. இல்லை ரொம்ப தண்டியான கல், ஆக்சுவலாக ரொம்ப அகலமாகவும் இருந்தது. இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரில் போட்டுட்டு அந்த டிராக்டர் வந்து கிளம்பி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க கல்லை வந்து மேல் டாப்பில் ஊனிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. ஸோ ஊனின கல்லுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து காங்க்ரீட் கலவை போடுறதுக்காண்டி சரள மண் எம்சாண்டெல்லாம் கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இல்லை குழிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டாக இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாமே எம்சாண்டும் சரள மண்ணும் கலந்து எடுத்துகிட்டு வந்த கலவை. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இனி சிமெண்ட் கரைச்சி ஊற்றுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா சிமெண்ட்டோட ஊன்னா தான் வந்து கல் நல்லா நிற்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து
பிளாக் சாயில், பிளாக் காட்டன் சாயில்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப லூஸாக இருக்கும் மண் வந்து. ரொம்ப ஒரு மழை பெஞ்சது அப்படின்னா வந்து சொதன்னு போயிடும். அப்படி ஒரு மாதிரி நீங்கள் கால் வச்சிங்கன்னா கால் உள்ளே போகிற அளவுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் சஜஷன் சொன்ன வரைக்குமே வந்து அவர் என்ன சொன்னார்னா, இல்லை சார் நம்ம பண்ணும்போதே தெளிவாக பண்ணிடுவோம். ஸோ காங்க்ரீட் போடாமல் பண்ணோன்னா தூண் சாயவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ காங்க்ரீட் போட்டிருந்தோன்னா அந்த ஒரு தூண் மேபி உடஞ்சா கூட நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு. ஸோ வந்தவங்க பார்த்திங்கன்னா நூல் பிடிச்சி கரெக்டாக ஏனோதோன்னு ஊனாமல் நல்ல அளவு கரெக்டான அளவில் ஒன்று போல் அந்த மட்டம் பார்த்து கரெக்டாக ஊன்னாங்க. இப்போ அளவு கல் வந்து இருக்கு இல்லையா, அதுலேருந்து முக்காடி உள்ளே தள்ளி நம்ம இடத்துல தான் ஊனியிருக்கோம் ஆக்சுவலாக. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் சஜஷன் பண்ணியிருந்தோம். அவங்களுமே ஊன்றவருமே அப்படி தான் சொல்லியிருந்தார். சார் கொஞ்சம் ஒரு முக்காடி தள்ளியே ஊனிக்கலாம், பக்கத்து தோட்டத்துக்காரங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. இதுதான் வந்து நம்ம தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 ஸ்ப்ளிட்டாக இருக்கும். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது 4.5 ஏக்கர் ஏரியா. அந்த வரப்பு மாதிரி இருக்குது இல்லையா, இதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 3.5 ஏக்கர் ஏரியா. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரன்ஸில் குழியெல்லாம் பறித்து ரோடு போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து 1.5 ஏக்கர் ஏரியா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4.5 ஏக்கர் ஏரியா. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது தான் 3.5 ஏக்கர் ஏரியா. நம்ம முதல்ல நின்றுட்டு இருந்தது 4 ஏக்கர் ஏரியா, இது 3.5 ஏக்கர் ஏரியா ஆக்சுவலாக. அங்கங்கே பார்த்திங்கன்னா குழி தோணுன மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பில்டிங் கட்டுறதுக்காண்டி எவ்வளோ தூரத்தில் சரல் மண் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்திருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இது வேலை முடிஞ்சது. பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 கம்பி வரிசை கட்டியிருக்காங்க. முள் கம்பி வரிசை இருக்குது இல்லையா, அது 3 வரிசை கட்டியிருக்காங்க. 1 2 கீழே பார்த்திங்கன்னா பாட்டமில் ஒரு கல் கட்டியிருக்காங்களா, ஸோ கல்லோடு சேர்த்து ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 வரிசை கட்டியிருக்காங்க. 3 வரிசை. நம்ம வலை வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதான் போட சொல்லியிருந்தோம். ரொம்ப சின்னதாகவும் வேணாம், ரொம்ப பொடியாகவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப பெருசும் கிடையாது. ஸோ தூணோட நான் முதலே சொல்லியிருந்தேன், தூண் நல்ல கனமான தூண் அப்படின்னு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னோடய கை விரலுக்கு 3/4 சைஸ் வருது ஆக்சுவலி, 3/4 ஜான் கணக்குக்கு வருது. ஸோ எல்லா தூணுமே வந்து நல்லா தெளிவாகவும் ஒன்று போல் இருந்தது. ஸோ வேலையும் ரொம்ப சுத்தமாக இருந்தது. ஸோ நம்ம ஓவராலாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம பே பண்ணது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எங்கள் ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா 160 170 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் வந்து பே பண்ணது, நாங்கள் பேசினது பார்த்திங்க அப்படின்னா வந்து 150 ரூபாய்.